அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 6வது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம். புரட்டாசி மாதத்தில் கிரகங்களுடைய பெயர்ச்சி, பார்வை பலன், சூரிய சந்திர கிரகணம், எண்ணற்ற மாறுதல்கள் இந்த புரட்டாசி மாதம் நடக்கிறது. புரட்டாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். புரட்டாசி மாதம் 1 முதல் 31ஆம் தேதி வரை விருச்சிக ராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசிக்கு 11வது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வரை புதன் 10வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் புதன் பரிவர்த்தனை யோகம். புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி சிம்மராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டிற்கு ஆட்சி உச்ச மூல திரிகோண பலம் அடைகிறார். இது விருச்சிக ராசி என்பதற்கு மிக மிக சிறப்பான அமைப்பு. விருச்சிக ராசிக்கு விரய கலத்தரக்காரகன் சுக்கிரன் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார். இது சுக்கிர பகவான் மூலம் விருச்சிக ராசி என்பதற்கு அதிக பண லாபத்தை கொடுக்க போகிறது. விருச்சிக ராசிக்கு 4ஆம் வீட்டிலே 3, 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டிலே ராகு, விருச்சிக ராசிக்கு தனம்பாக்கு குடும்ப பூர்வ புண்ணியாதிபதி குருபகவான் நேர் 7ஆம் வீட்டில் அமர்ந்து விருச்சிக ராசியை சம பாரியால் பரிசீலித்து கொண்டிருக்கிறார். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். விருச்சிக ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்திலே இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்ய போகிறார். விருச்சிக ராசிக்கு பாக்கியாதிபதி சந்திர பகவான் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி சனியுடன் சந்திரன் கூட்டணி சேர்ந்து புனர்பூ யோகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். 9 நவகிரகங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம். நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. புரட்டாசி மாதம் மழை பலன் காணலாம். புரட்டாசி மாதம் என்றாலே மழை புரட்டி எடுக்கும். அப்படி இல்லைன்னா பிறண்ட காயிற அளவுக்கு வறட்சி ஏற்படும். மேகாதிபதி சுக்கிரன் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெறும்போது புரட்டாசி மாதம் பிற்பாதி முற்பாதியை விட பிற்பாதி கனமழை பொழியும். ஏரி, கிணறு, குளங்கொட்டைகளில், ஆறுகளில் நீர்மட்டம் உயரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம். விருச்சிக ராசியின் அதிபதி ராசிக்கு 8வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக தன்னுடைய ராசிநாதன் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது நீண்ட ஆயுள் உண்டு. விருச்சிக ராசிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் 6க்குடையவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது விபரீத ராஜயோகம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேது, சட்ட சிக்கல், இப்படி அரசு மூலம் தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தியாகும். பெரும்பாலும் கடன் காட்சி தொந்தரவுகள் நீங்கும். 8வது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது முதுகு வலி, கை கால் மூட்டு வலி, பல்வலி, எலும்பு வலி, இப்படி உடலில் இதே ஒரு தொந்தரவுகள் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எலும்பு வலி, கை வலி, கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, பல்வலிலாம் வந்துச்சுன்னா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள். 8வது வீட்டிலே ராசிநாதன் சஞ்சாரம் செய்யும்போது விருச்சிக ராசி அன்பர்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய பணத்தை பக்குவமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி இந்த மாதம் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. செவ்வாய் குரு பார்வையில் சூரியன் கேது. இது பார்த்திங்கன்னா வம்பு வழக்கு, கோர்ட்டு கேது, சட்ட சிக்கலில் உள்ளவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் பக்கம் வெற்றியாகும். 11ஆம் இடம் மிக பலமாக இருக்கிறது. உபஜயஸ்தானம் பலமாக இருக்கும்போது இந்த மாதம் 2ஆம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்க்கலாம்.
வரன் செட் ஆகும். அடுத்த ஐப்பசி மாதம் திருமணம் செய்து கொள்ளலாம். புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வரை அஷ்டம லாபஸ்தானாதிபதி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். கூட்டு முயற்சி, கூட்டு வியாபாரம், கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழிலோ வியாபாரமோ வர்த்தகமோ ஏற்றுமதியோ இறக்குமதியோ பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பதற்கு ஓரளவு சிறப்பை தரும், முன்னேற்றங்களை கொடுக்கும். ஏன்னா சூரியன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது கூட்டாளிகளுடன் கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், முதலீடு இல்லாமல் புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்படியே கைமாற்றி விடக்கூடியவர்களுக்கு சிறப்பு. ஏன்னா புதன் இரட்டை தன்மை கொண்ட கிரகம். நீங்கள் அறிவுபூர்வமாக புத்திசாலியாக செயல்பட்டீங்கன்னா புரட்டாசி 7ஆம் தேதி வரை நண்பர்கள் வழியில் பெரிய அளவு ஆதாயம் பெறலாம். புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி தன்னுடைய சொந்த ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகி ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தில் மிக பிரமாதமாக சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து புத அதியோகம் பெறப்போகிறார். குரு செவ்வாய் 2 கிரக பார்வையில் சூரியன் புதன் கேது 3 கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது விருச்சிக ராசி என்பதற்கு வெற்றி ஸ்தானம் பலமாக இருக்கிறது. உங்களுக்கு விபத்துகளால் வர வேண்டிய பணம் வரும், இன்சூரன்ஸ் மூலம் வர வேண்டிய பணம் வரும். கொடுத்த இடத்துல வரவே வராது, அவ்வளோதான் ஏமாற்றிட்டு போயிட்டான், அந்த பணம் திரும்பவே வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த பணம் திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அரசு வேலையை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், பிரமோஷன் எதிர்பார்க்கலாம். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி பிறகு முயற்சி செய்யலாம். அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் தேர்வு எழுதலாம். 11வது வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது விருச்சிக ராசி என்பதற்கு முயற்சி செய்த காரியங்கள் உடனே வெற்றியாகும். உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் தடையின்றி படித்து முன்னேற்றம் அடைவார்கள். உங்கள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இந்த மாதம் நிவர்த்தியாகும். அவர்களை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்வீர்கள். புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு விரயஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு கலத்தரக்காரகன். 7ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர். 12வது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது விருச்சிக ராசி என்பதற்கு அதிக பணம் கிடைக்கும். வெளிநாடுகள் மூலம், தொலைத்தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் அதிக வருவாய் இந்த மாதம் ஈட்டலாம். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம். வெளிநாடு, அயல்நாடு வேலை இந்த மாதம் கிடைக்கும். புரட்டாசி மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசி என்பர்கள் படுத்து உறங்கினீங்கன்னா நல்லா உறக்கம் வரும். 12ஆம் இடம் மிக பலமாக இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலாக்கள் போய்ட்டுருவீங்க. இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க. வெளியில் போய்ட்டுருவீங்க. நல்லா சந்தோஷமாக குடும்பத்துடன் சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசி என்பதற்கு இந்த மாதம் சுக்கிர பகவான் மூலம் ஏற்படுகிறது. புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். இதுவும் மிகப்பெரிய அற்புதம். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் போகச்சோகம் உண்டு. எதிர்பாலினவர்கள் நன்மை உண்டு. ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமோ, பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமோ எதிர்பாலினவர்கள் மூலம் நன்மை பெறக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாதம் விருச்சிக ராசி என்பதற்கு உண்டு. 12வது வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது விருச்சிக ராசி என்பவர்கள் உங்கள் சுக தேவைக்காக செலவுகள் செய்வீங்க. செலவுகள் செய்து மகிழ்வீர்கள். தேவையில்லாமல் நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தேவையில்லாத செலவுகளை இந்த மாதம் குறைத்து கொள்ளுங்கள். கூடாத நட்பெல்லாம் கேடாய் முடிந்துவிடும். அதனால் தேவையில்லாத செலவுகளை விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த புரட்டாசி மாதம் குறைத்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் ஆட்சி நிலையில் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். இது பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனியிலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. பெரும்பாலும் நோய் நொடி உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் விருச்சிக ராசி என்பதற்கு இந்த புரட்டாசி மாதம் நிவர்த்தியாகும். சனி பகவான் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் கடுமையான வக்கரகதியில் இருக்கும்போது
நோய் நொடி உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும். வீடு மனை நிலம் வண்டி வாகனம் மூலம் ஏற்பட்ட விரயச் செலவுகள் குறையும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவரிடம் எதிர்வாதம் போட்டி போடுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். விருச்சிக ராசிக்கு 7வது வீட்டிலே 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியான குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு தொட்டிலை ஆட்டியும் விடுவார், அப்படி கிள்ளியும் விடுவார், சுருக்குன்னு கிள்ளுவார், உங்களை துவங்கவும் வைப்பார். இந்த 2 தன்மை கொண்ட கிரகம் குரு பகவான். குரு பகவானை பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் பொறுப்பு இதெல்லாம் கொடுப்பார். விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கும் போது அவர் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி வரை நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது பூமி, வீடு, மனை, நிலம், சொத்துக்கள் வழியில் விருச்சிக ராசி என்பதற்கு ஆதாயம் உண்டு. விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டு வருபவர்களுக்கு பூ மகசூல் கூடுதலாக வரும். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அவர் 2, 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கும்போது சம்பாதித்த பணம், சேமித்த பணத்தில் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் வழியில் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையிடம் நீங்கள் எதிர்வாதம் பேசுவது, அவங்கள அடிப்பது, தண்டிப்பது, அவங்கள பயமுறுத்துறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். குரு பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது விருச்சிக ராசி என்பதற்கு 7ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்கள் பிள்ளைகள் மூலமோ குடும்ப வழியிலும் உங்களுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம் இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசிக்கு 5ஆவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்திலே 5ஆம் வீட்டில் ராகு வரும்போது ஒரே மனக்குழப்பமாக தான் இருக்கும். ஒரு தெளிவில்லாத நிலை தான். பிரம்மாண்டமான யோசனைகளாக இருக்கும். அந்த பிரம்மாண்டமான யோசனைகளை உங்களால் வெற்றி பெற முடியாது. பூர்வீக சொத்துக்கள் வழியிலும் உங்கள் பிள்ளைகள் வழியிலும் ஒரு தொந்தரவுகள், தொல்லைகளை விருச்சிக ராசி என்பவர்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு 11ஆவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். இது பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உங்களை பற்றி சக பணியாளர்கள் உங்களை பற்றி போட்டு கொடுக்குற மாதிரி, வேண்டா வெறுப்பாக உங்களை நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ஏற்படும். இந்த மாதம் 11ஆம் இடம் மிக பலமாக இருக்கும்போது விருச்சிக ராசி என்பதற்கு வெற்றி ஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. எடுத்த காரியம், தொட்ட காரியம், முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் விருச்சிக ராசி என்பதற்கு வெற்றி அடையும். புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது. புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது. பாக்கியாதிபதியும் தொழில் ஜீவனாதிபதியும் ஒளி இழந்து இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும்போது தாய் தந்தையரிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல், குடும்ப பெண்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் விருச்சிக ராசி என்பவர்கள் செயல்பட வேண்டும். இறந்த முன்னோர்களுக்கு, பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காதவர்கள் புரட்டாசி மகாலய அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு செவ்வாய் பார்வையில் 11ஆவது வீட்டிலே புதன், சூரியன், கேது 3 கிரக கூட்டணி இருக்கும்போது திருமணம் செய்து ஒரு வருடகாலம் புத்திரபாக்கியர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு. ஆண் குழந்தை வாரிசு உண்டு. 11ஆம் இடம் மிக பலமாக இருக்கும்போது எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. வேலை விஷயமா, தொழில் விஷயமா, உங்கள் வருமானம், எதிர்காலத்தை பற்றி நன்றாக யோசித்து தீர்க்கமான முடிவெடுத்து கொள்ளலாம். நீங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக புரட்டாசி மாதம் விருச்சிக ராசி என்பதற்கு இருக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.